வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பைத்தங்காய் வரையோட வந்திருக்கிறேன். இந்த பைத்தங்காய் வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். பைத்தங்காய் வரை செய்யறதுக்கு வந்து இதுல நான் 200 கிராம் பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்ல மெல்லிசா குருணியா இதை வெட்டி எடுக்கணும் இந்த வரைக்கு. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா குருணியா வெட்டி எடுப்போம். ஸோ அதில் நான் 5 பைத்தங்காய் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு எவ்வளவுக்கு நீங்க குருணியா வெட்டி எடுக்கணுமோ அவ்வளவுக்கு குருணியா வெட்டி எடுங்க. இப்படி நல்லா மெல்லிசா குருணியா வெட்டி எடுங்க. இந்த பைத்தங்காய் எல்லாம் சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் வெட்டிட்டேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்க. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிச்சா பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இப்போ இதை போட்டு கடுகு வந்து வெடிக்கணும். இந்த கடுகு வந்து வெடிச்சு கொண்டு வரைக்கும் இதுல வந்து பாதி வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இதுல போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் 3 இருக்குது. சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இப்போ இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து 2 பெரிய காஞ்ச மிளகா வந்து பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை ஒரு 40-45 செகண்ட்ஸ் மேலே இதை வதங்க விடுவோம். ஒரு 40 செகண்ட் வந்து இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு இதை வதங்கி இருக்கு. இப்போ வதங்கின பிறகு இந்த சின்ன வட்டி வச்ச பைத்தங்காய் இருக்கு. இப்போ இந்த பைத்தங்காய் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து உப்பு போடுங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ பார்த்துட்டு போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். மீடியத்துலேருந்து குறைச்சி போட்டு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஆனால் அந்த இறால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் 5 இறால் எடுத்து சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மூடி போட்டு 6 நிமிஷம் வந்து மீடியத்துலேருந்து ஹீட்டை குறைச்சி இதை வந்து வதங்க விடுவோம். பைத்தங்காய் வந்து பச்சை என்ன சொன்னபடியா பைத்தங்காய் கொஞ்சம் அவிய விடணும். ஸோ இப்போ இதை 3 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி இதை அவிய விடுவோம். 1.5 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்குது. வந்து இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வந்து இதை வதங்க விடுவோம். இப்போ இது எக்ஸாக்ட்லி இன்னொரு 3 நிமிஷம் ஆயிட்டுது. 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ கம்ப்ளீட்லி வந்து 6 நிமிஷம் வந்து இந்த இறால் பைத்தங்காய் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து மூடி போட்டு 6 நிமிஷம் இதை வதங்க விட்டினான். இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 40 கிராம் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கறி பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் கறி பவுடர். இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஸோ 5 நிமிஷம் வந்து இதை வறுத்தெடுப்போம். ஆனால் இடக்கடை வந்து கிளறி விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து குறைச்சி கொஞ்சம் வைங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வறுத்துருக்கிறேன். எண்ணெய் வந்து இன்னொரு 2 நிமிஷம் இதை வறுத்தெடுக்கணும். நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ இதை நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இந்த வர செய்து முடிஞ்சுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இறால் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் இறால் போடலாம். இறால் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மாசி போடலாம். ஸோ உங்களோட விருப்பம் இல்லாட்டி போடாமையும் செய்யலாம். ஸோ இந்த வர வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைத்தங்காய் வரையெல்லாம் செய்து முடிஞ்சுது. இது சூப்பராக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.